யூனியன் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகும் போது அங்கே படித்தவர்களினுடைய எண்ணிக்கை வெறும் 8% தான் இருந்தது. ஒரு பெண்ணினுடைய பெரும் முயற்சிக்கு பின்னாடி அந்த 8%ஆனது 98% உயர்ந்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இன்றைக்கான நமது பெண் ஆளுமை யார் அப்படின்னா குரூப்ஸ்கையா. மாமேதை லெனின் அவங்களுடைய துணைவியார் தான் குரூப்ஸ்கையா. பெண்கள் படித்தாலே போதும், அந்த குடும்பமே படிப்பறிவை பெற்றுரும் அப்படிங்கிறதுல ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட குரூப்ஸ்கையா பல நூலகங்களை ஏற்படுத்தினாங்க. அந்த நூலகங்களில் பெண் லைப்ரரியனை பணியமர்த்துறாங்க. 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய அந்த நூலகங்களில் பெண்கள் திரளாக வந்து வாசிப்பு பயிற்சியை படிக்கிறத புத்தகங்கள் படித்து அவங்க படிப்பு அறிவை வந்து உயர்த்திக்கிட்டாங்க. இதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா குரூப்ஸ்கையா தான். இன்றைக்கான நமது பெண் ஆளுமை அவங்க தாங்க. நாளொரு பெண் ஆளுமையில் இன்றைக்கு நாள் 15, ஆளுமை 15. அன்பும் நன்றியும்.